ஒரு ட்ராவல் சீரீஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 3 ஆஃப் எங்கள் ட்ரிப், ரீசன்ட் ட்ரிப் பற்றி நாங்கள் வந்து போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து இதில் வந்து ஃபஸ்ட் பார்ட்டும் செகண்ட் பார்ட்டும் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ அது 2 லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாரில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் பார்ட் வந்து எங்களோட ட்ராவலிங் இருந்துச்சு, ப்ளஸ் ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் இருந்தது. அண்ட் செகண்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு நாங்கள் போனது. ஸோ எங்களோடது மம்மியோடது. ஸோ 2 குலதெய்வ கோயிலுக்கு நம்ம போயிருக்கோம். இது வந்து யூஸ்வலாக இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டெம்பிள்ஸாக இருக்கும். ஸோ அதை பற்றி இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் மறக்காமல் இப்போ செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து பார்ட் 3 பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நாங்கள் ஒரு 4 to 5 days பக்கத்தில் அங்கே இருந்தோம். ஸோ குழந்தைகளுக்கெல்லாம் எனக்கும் தான் அப்பாவை பார்க்கணும் அப்படின்னு, அப்பா அம்மாவை பார்க்கணுன்னு ரொம்ப இதாக இருந்தது. ஸோ நாங்கள் எல்லாம் வீடியோ காலில் கனெக்ட் பண்ணி நாங்கள் வந்து இது பேசிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஐ திங்க் இட்ஸ் 30th நினைக்கிறேன். ஸோ 30th டிசம்பர் தான் வந்து இந்த சீன்ஸ் எல்லாம் வந்து எடுத்திருக்கோம். ஸோ அன்றைக்கி வந்து கொஞ்சம் ஃப்ரீயான டே தான். ஸோ நாங்கள் எங்கேயும் வெளியே போகல. ஸோ ப்ரீவியஸ் டே தான், ஃப்ரைடே தான் வந்து நாங்கள் குலதெய்வம் டெம்பிள் போயிட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாடி ட்ராவலிங் இருந்தது. ஸோ ரொம்பவே டயர்டாக இருந்தது. ஸோ அதனால நாங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி வந்து பெருசாக எங்கேயுமே வந்து நாங்கள் போகல. ஸோ வீட்டளவுக்கு வந்து நாங்கள் இருந்தோம். அண்ட் ஈவினிங் வந்து ரெஸ்ட் எடுத்து முடிச்சுட்டு ஈவினிங் வந்து நாங்கள் கொஞ்சம் பிளான்ஸ் வச்சுருந்தோம். ஸோ அங்கே வந்து தேவராய துர்கான்னு சொல்லிட்டு லைக் தும்கூர்லேருந்து பக்கத்தில் ஒரு ஜஸ்ட் ஒரு ½ an hour ட்ராவலில் அங்கே ஒரு ஸ்பாட் இருக்குது. இது வரைக்கும் நாங்கள் அங்கே போனதே கிடையாது. நாங்கள் வருஷம் ஆல்மோஸ்ட் எவ்ரி இயர் நாங்கள் வந்து அங்கே வெக்கேஷன்ஸ்க்கு சின்ன வயசுலேருந்து போயிருக்கோம். பட் இந்த லொக்கேஷனுக்கு என்னமோ தெரியல, போனதில்லை. எனக்கு ஞாபகம் தெரிஞ்சு நாங்கள் போனதில்லை. இந்த ஃபஸ்ட் டைம் வந்து போகிறோம். இது வந்து ஒரு குட்டி ஹில்ஸ் மாதிரி. அங்கே வந்து சில ஸ்பாட்ஸ் இருக்குது, நமக்கு சீனிக் வியூஸ் இருக்குது, வியூ பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. பட் நாங்கள் போன டைம் வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நாங்கள் ஒரு 3 o'clock போல் கிளம்பியிருக்கணும். பட் நாங்கள் கிளம்பும் போதே ஆல்மோஸ்ட் 5 o'clock, க்ளோஸ் டு 5 o'clock ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து நாங்கள் சில வியூ பாயிண்ட்ஸில் ஆப்வியஸ்லி நம்மளால் பார்க்க முடியாது இல்லையா, எல்லாம் இருட்டிடும். ஸோ அந்த மாதிரி டார்க் ஆகிடுச்சு. ஸோ நல்ல வேளை அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் என்ட்ரு ஆகும்போதே வந்து ரைட் சைடில் வந்துட்டு நமக்கு ராமர், அதுக்கு பேர் எனக்கு சரியாக வரல, என்னென்னா ராமர் இது வச்ச கால் வச்ச இடம்னு சொல்லிட்டு ஒரு தண்ணி ஊற்று மாதிரி இருக்கும். ஸோ அதை நான் உங்களுக்கு உடனே காட்டுறேன். ஸோ அந்த இடத்துக்கு வந்து அங்கே நாங்கள் போகிற வழியிலே இருக்குது. ஸோ அங்கே வந்து ஃபஸ்ட்டு போயிட்டு அது கூடவே டீர் பார்க்கும் இருக்கும். 2 சேர்ந்தப்பில் இருந்தது. முதல்ல அதை பார்த்துட்டு போயிடலான்னு போனது நல்லதாக போச்சு. இல்லைன்னா நம்ம இதெல்லாத்தையும் மிஸ் பண்ணியிருப்போம். அண்டு பார்த்திங்கன்னா அங்கே வந்து என்ட்ரி டிக்கெட்ஸ் எடுத்துகிட்டு நம்ம வந்து உள்ளே போய் நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஒரு மினி ட்ரெக்கிங் போகிற மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் எல்லாருமே வந்து அங்கே கிளம்பியாச்சு. ஸோ இப்போ வந்து சிஸ்டர் ஃபேமிலி, எங்கள் ஃபேமிலி மட்டும்தான் நாங்கள் இங்கே போனோம். டேடி மம்மி வந்து வீட்லேயே இருந்துட்டாங்க. அண்ட் ஈவினிங் அங்கே வந்து நாங்கள் ஒரு ஈவினிங் வந்து ஒரு சும்மா ஒரு வெளியே போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அங்கே செக் அவுட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லாம் சேர்ந்துக்கலான்னு சொல்லிட்டு நம்ம அங்கே போனோம். இது ஒரு குட்டி ட்ரெக்கிங் பார்க் நீங்கள் பார்க்குற மாதிரி. பட் நம்ம நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம் டைம். இங்கே உள்ள ஒரு மினி ஹால் கூட இருக்குது. நம்ம வேணால் அங்கே பர்த்டே செலிப்ரேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணலான்னு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. சின்ன ஒரு செலிப்ரேஷன்ஸ்க்கெல்லாம் வந்து தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ நாங்கள் போகும்போதே சொன்ன மாதிரி 5 o'clock ஆகிடுச்சு. ஸோ க்ளோஸ் டு க்ளோசிங் டைம். ஸோ அதனால் கொஞ்சம் ரஷ்அப் பண்ணி நாங்கள் போகிற மாதிரி இருந்தது. இது வந்து ரொம்ப கஷ்டமான ட்ரெக்கிங்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் வந்து மாட்ரேட்டாக தான் இருந்துச்சு. ரொம்ப ஹார்டாலாம் ஒன்றும் இல்லை. ஸோ நமக்கு வேணும்னா நம்ம வந்து கொஞ்சம் எல்டர்ஸும் நம்ம வந்து போக முடியும். ஸோ ஓரளவுக்கு பேசிக்காக இருந்தது. நீங்கள் இந்த மாதிரி அங்கே போனீங்கன்னா இந்த ஏரியாவை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் மோரோவர் தும்கூர் வந்து ஜாஸ்தி ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி கிடையாது. ஒரு ஆக்சுவலி இட்ஸ் லொக்காலிட்டி. பெங்களூர் அளவுக்கு உங்களுக்கு ஜாஸ்தி யாரும் விரும்ப மாட்டாங்க. பட் இது வந்து ரொம்ப காமான டயர் சிட்டி, வேறு உங்களுக்கு வந்து ஒரு கொஞ்சம் காமாகவும் இருக்கும். சில விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம அங்கே கிடைக்கும். பட் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ் ரொம்ப இருக்காது. நீங்கள் பெங்களூர் எதிர்பார்க்குற அளவுக்கு தும்கூர் இருக்காது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி அனிமல்ஸோட ஸ்கல்ப்சர்ஸ் வச்சுருக்காங்க. அதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடம் தான் வந்து ஸோ என்ன ஒரு வரலாறுனா லைக் ராமர் வந்து
சீதையை மீட்கிறதுக்கு ஸ்ரீலங்கா போகிறதுக்கு முன்னாடி லைக் ஆன் தி வேல வந்து இந்த இடத்துல வந்து தண்ணி கால் பதிச்சு தண்ணி எடுத்து தண்ணி எடுத்து குடிச்சதா வந்து ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ராமரோட காலை அச்சு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னு நம்பப்படுகிறது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு சின்ன இது மாதிரி போட்டு உள்ள தண்ணி எப்போவுமே வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கண்டினியூஸாக இருக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சின்ன பாறை மாதிரி இருக்கும். அங்கே வந்து நம்ம கொஞ்சம் நேரம் சில் அவுட் பண்ணலாம். ஸோ அங்கே கொஞ்சம் நேரம் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். பட் டைம் கான்ஸ்டன்ட்னால கொஞ்சம் ரொம்ப நேரம் அங்கே இருக்க முடியல. நான் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்புற மாதிரி இருந்தது. ஸோ உள்ளே போகும்போது டீர் பார்க் இருந்தது. நான் அதை ஷூட் பண்ணல. ஸோ அது நம்ம வேணுனாலும் நம்ம செக் அவுட் பண்ணிக்கலாம். அங்கே ஒரு குட்டி ஃபோட்டோஷூட்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு டெஸ்டினேஷனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நெக்ஸ்ட் இதுக்கு வந்து கிளம்பிட்டோம். சின்ன ஒரு வாக் மாதிரி பண்ண மாதிரியாக இருந்தது. ரொம்பவே ஒரு மைல்டாக ஒரு ஜாலியாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் மேலே போனோம். அங்கேருந்து ஐ திங்க் மேபி ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் எல்லாம் அப்ராக்சிமேட் வேல்யூஸ். அங்கே போனோம்னா ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு ஐ திங்க் பெருமாள் நரசிம்மர் டெம்பிள் நினைக்கிறேன். ஸோ அங்கே சூப்பராக அங்கிறது நிறைய பேர் வந்து அன்றைக்கி விசிட் பண்ணியிருந்தாங்க. அன்றைக்கி சாட்டர்டே ஆக்சுவலி. ஸோ அதனால் நிறைய பேர் வந்து விசிட் பண்ணாங்க. பட் எங்களால் போக முடியல. அதனால வந்து நாங்கள் வெளியே வந்து நின்று பார்த்துட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ப்ராபப்ளி நெக்ஸ்ட் டைம் ஏதாவது போகும்போது இது ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ வர வழியில் ஒரு குட்டி டீ ஸ்டால் இருந்துச்சு. சரி நம்ம டீ ஸ்டாலை பார்த்தா விடுவோமா? ஸோ இருந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலான்னு மெயின் ரோட்லேயே இருக்கும். அங்கே சைடில் வந்து இது கொடுத்துருப்பாங்க, லைக் சேர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. என்ன நம்ம ஒரு குட்டி குட்டி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. வந்து ஏதாவது நீங்கள் ஃபுட்டு ஏதாவது வச்சிங்கன்னா தூக்கிட்டு போயிடுவாங்க. ஸோ அது ஒன்று தான் வந்து கொஞ்சம் இதாக இருக்கணும். லைக் மங்கீஸ் நிறைய இருந்துச்சு. பட் அங்கே வந்து சூப்பராக மிளகா பஜ்ஜி எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுத்தாங்க. அதை நல்லா சாப்பிட்டுட்டு நாங்கள் லைக் அங்கே திரும்பி ஒரு ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ அங்கே முடிச்சுட்டு லைக் என்னோடய கசின்ஸு மம்மி லைக் ஆண்டி எல்லாருமே வந்து ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். இங்கே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட் மாதிரி இருக்குது. இங்கே நிறைய ஃபுட் கோர்ட் மாதிரி நிறைய கடைகள் இருக்குது. அங்கே வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்ஸ் லைக் ஃப்ரம் சாட்ஸ், பிரியாணி, அந்த மாதிரி நிறைய ஃபுட்ஸ் ஸ்டால்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது. ஸோ அங்கே வந்து நமக்கு எது வேணாலும் வாங்கலாம். பயங்கர கூட்டம். அதுவும் சாட்டர்டேங்கிறதுனால பயங்கர கூட்டம் அங்கே. ஸோ எப்படியோ கார் பார்க்கிங் பிடிச்சி போட்டாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த விதமான சில்லி கோபி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். பட் கொஞ்சம் ஸ்லைட்டாக ஸ்வீட்டிஷ் ஸ்பைசி மிக்ஸாக இருக்கும். இது வந்து நான் சின்ன வயசுலேருந்து இங்கே சாப்பிட்டுட்ருக்கேன். லைக் இந்த ஊரில் வந்து அது ரொம்ப ஃபேமஸ் இது. ஸோ அதை தான் வந்து நீங்கள் பார்க்குறீங்க. அதை முடிச்சுட்டு அங்கே எல்லாம் முடிச்சுட்டு இதுலேயே வயிறு ஃபுல்லாகிடுச்சு. பட் எங்கேயோ லைக் ஒரு மசாலா தோசை இருக்கிற ஸ்பாட்டுக்கு போகலான்னு ஸோ எல்லோரும் கிளம்பிட்டோம். பக்கத்தில் ஒரு ஹோட்டல். ஸோ அங்கே வந்து நமக்கு ஹோட்டல் துவாரகான்னு சொல்லிட்டு இது ரொம்ப வருஷமாக இருக்கிற ஹோட்டல். ஸோ நான் லாஸ்ட் டைம் போயிருந்தப்போ கூட இங்கே போயிருந்தோம். ஸோ மசாலா தோசைக்கு பட் ஓகே கைண்ட்ஸ் இருந்தது. லாஸ்ட் டைம் மாதிரி இல்லை. ஃபுட் கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது, முன்ன மாதிரி இல்லை. ஸோ அங்கே போய்ட்டு லைக் ஆசைக்கு ஒரு மசாலா தோசை அவ்வளோதான் சாப்பிட முடிஞ்சுது. வயிற்றில் அவ்வளோதான் இடம் இருந்தது. ஸோ அது முடிச்சாச்சு. இது வந்து நெக்ஸ்ட் டே 31st நைட். ஸோ நான் மார்னிங் வந்து எல்லாம் பெங்களூர் போயிட்டு லைக் கசின் வீட்டில் வந்து நாங்கள் அவங்க இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஹவுஸ் வார்மிங் செரமனிக்கு 2 பேருமே. ஸோ என்னோடய 2 கசின் வீட்டுக்கும் போக முடியல. ஸோ அதனால் வந்துட்டு இந்த தடவை வந்து போய்ட்டு அவங்களையும் பார்த்துட்டு அவங்க வீட்டையும் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். பட் என்னென்னா இன்னொருத்தவங்க வீட்டுக்கும் போக வேண்டியதாக இருந்தது, போக முடியல. பிகாஸ் அது வந்து இன்னொரு கார்னரில் இருந்தது. டைம் இதுக்கே சரியாக போச்சு. ஸோ நாங்கள் திரும்பி வரும்போதே மணி 8 o'clock பக்கத்தில் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கே தெரியும், பெங்களூர் அதை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுங்கிறது இட்ஸ் அ வெரி வெரி பிக் டாஸ்க் ஆக்சுவலி. ஸோ அவசரமாக முடிச்சுட்டு அன்றைக்கி நைட் வந்து திருப்பி வந்தாச்சு. அன்றைக்கி ஈவினிங் ஃபுல்லு செலிப்ரேஷன் இருந்துச்சு. ஸோ அதை தான் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அன்றைக்கி முன்னாடியே நின்று லைக் நியூ இயர் வந்து 11-11:30 இருக்கும்.
எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் மோர் ஓவர் என்னோடய கசின் வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்திருந்ததுனால அவங்க வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் வந்து மேலே வந்து அவங்க வீட்டுக்கு மேலேயே வந்து ஒரு சின்ன பார்ட்டி கெட் டுகெதர் மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ நாங்களும் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கிட்டோம். ஸோ அப்படி தான் எங்களோட நியூ இயர் ஈவ் போச்சு. போட்டு உன் கையை தூக்கு, கையை தூக்கி ஆடுறா, நான் பிடிச்சிக்கிறேன் வர, நீ கையை தூக்கி ஆட, ஒரே நிமிஷம் கையை தூக்கி ஆடு, காலை தூக்கி போடு, கையை தூக்கி ஆடு. மேலே வந்து 12 o'clock அப்போ வந்து நல்லா கேக் கட் பண்ணி எல்லாம் அவங்க ஃபேமிலிஸ் ப்ளஸ் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து அன்னைக்கு நியூ இயரை செலிப்ரேட் பண்ணோம். பயப்படும். அங்க போ, பின்னாடி போ, அங்க போ, அங்க போ. பா பா பா. ஸோ இப்படி தான் எங்களோட நியூ இயர் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ 2023லேருந்து 24க்கு நாம் ஜம்ப் பண்ணியாச்சு. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வருஷம் இன்னும் நல்லதாக அமையணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். ஸோ எல்லாேருக்கும் அதுதான் இருக்கும். ஸோ அன்றைக்கி ஃபுல்லாக அங்கே செலிப்ரேட் பண்ணியாச்சு. அண்ட் செலிப்ரேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே வந்து ஊருக்கு கிளம்புற டைமும் வந்தாச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் Thursday, Friday, Saturday, Sunday ஆல்மோஸ்ட் 4.5 days அங்கே வந்து இது பண்ணோம். ஸோ எல்லாம் ஆசீர்வாதம் பண்ண வாங்கிட்டு நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. ஸோ அன்றைக்கி நைட் வந்து அப்படி நல்லா செலிப்ரேட் பண்ணி நெக்ஸ்ட் டே மார்னிங் கொஞ்சம் சீக்கிரம் வரலான்னு தான் இருந்தோம். பட் என்னென்னா நைட்டு கொஞ்சம் தூங்க லேட்டானதுனால கொஞ்சம் லேட்டாக கிளம்புறது மாதிரி இருந்தது. இல்லைன்னா நாங்கள் இன்னும் கொஞ்சம் லைக் மைசூரில் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கலாம். ஸோ அதுக்குள்ளே ஈவினிங் 5 o'clock வரணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ ஏன்னா திம்பம் க்ராஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் வந்து நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே பண்ணோம். ஒரு குட்டி ஃபோட்டோ ஷூட் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. ஸோ இது வந்து 1st January 2024. ஸோ எடுத்த இடத்துலேயே வந்து நம்ம வந்து மெயினாக அங்கே வந்து அவரை வந்து ரொம்பவே ஃபேமஸ். ஸோ கர்நாடகாவில் எஸ்பெஷலி. ஸோ நாங்கள் அவரை அங்கே போனால் அந்த சீசன் வந்துச்சுன்னா அவரை வாங்காமல் வர மாட்டோம். இல்லை யாராவது வந்தாலும் நாங்கள் அவரை கேட்டு வாங்கிட்டு வர சொல்லுவோம். ஸோ இங்கே மைசூர் அங்கெல்லாம் போகும்போது இது ரொம்பவே ஃபேமஸ். அப்புறம் தும்கூர் வந்து இன்னொன்று புளிக்கும் ஃபேமஸ். ஸோ டேமரின் வந்து அங்கே ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் தான். தும்கூர் புளின்னா லைக் ஒரு ஊருக்கும் ஒரு ஒரு ஜியாகிரபிக்கல் இது இருக்கிற மாதிரி. இப்போ திருப்பதிக்கு லட்டு மாதிரி. அண்ட் தும்கூருக்கு பார்த்திங்கன்னா புளி. ஸோ டேமரின் வந்து ரொம்பவே வந்து அங்கே ரொம்ப ஃபேமஸ். ஸோ அதையும் வந்து வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அங்கே தும்கூருக்கே போய்ட்டு தும்கூர் புளி வாங்காமல் வந்தால் எப்படி, அதனால் அதையும் சரி வாங்கலாம் அப்படின்னு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே ரொம்பவே கம்மி தான். இப்போது ஐ திங்க் 3 kgs to 4 kgs 100 rupees அந்த மாதிரி தான். ஃப்ளாஸும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சீப்பாக இருக்குது. பட் இங்கே தான் வந்து ரொம்பவே எனக்கு காஸ்ட்லி இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அதை முடிச்சாச்சு. தும்கூர் புளியும் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் மைசூர் வழியாக வந்துட்டு நாங்கள் அங்கே லன்ச் எல்லாம் முடிச்சுட்டு திருப்பி வந்து கிளம்பியாச்சு ஊருக்கு. ஸோ ஆன் தி வே வந்து கிட்ஸ் வந்து ஊட்டிக்கு கிளம்பிட்டாங்க. ஸோ ஒரு நாள் ஊட்டியில் அங்கே நியூ இயர் அன்றைக்கி அங்கே செலிப்ரேட் பண்ணிவிட்டு லைக் வரலாம், நெக்ஸ்ட் டே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் போகிற வழியில் வந்து நம்ம அவங்கள அங்கே விட்டாச்சு. அண்ட் விட்டுட்டு நாங்கள் வந்து வந்துட்ருக்கோம். அண்டு பார்த்திங்கன்னா நாங்கள் திம்பம் வழியாக வரும்போது யானை பார்த்தோம்.
ஸோ 3 எலிஃபென்ட்ஸ் இருந்தது. எனக்கு ஆக்சுவலி சரியாக பிக்சர் பண்ண முடியல, அதுக்குள்ளே நாங்கள் மூவ் ஆகிட்டோம். 3 எலிஃபெண்ட், ஐ திங்க் 2 எலிஃபெண்ட் ப்ளஸ் ஒரு குட்டி எலிஃபெண்ட். ஸோ 3 எலிஃபெண்ட் வந்து லெஃப்ட் சைடில் ரோடுக்கு ரொம்ப பக்கத்துலேயே வந்து இருந்துச்சு. ஸோ அந்த புஷஸில் வந்து பார்க்க முடியல. பட் 3 எலிஃபெண்ட்ஸ் வந்து நாங்கள் வந்து பார்த்தோம். அண்ட் அட்லீஸ்ட் ஏதோ ஒரு அனிமல் நம்ம பார்த்த மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். எப்போவுமே தேடுவோம், மான் தவிர ஒன்றுமே கிடைக்காது. இந்த தடவை கொஞ்சம் காட்டு பண்ணி போகும்போது ஃபைல் போர் பார்த்தோம். அண்ட் வரும்போது எலிஃபெண்ட் பார்த்தாச்சு. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் கோயம்புத்தூர் வந்து சேர்ந்தாச்சு. ஈவினிங் ஒரு 8 o'clock ஆயிடுச்சு நைட் வரும்போது. இங்கே வந்ததுக்கப்புறம் பாட்டிமாக்கு பர்த்டே 1 January தான் பர்த்டே. ஸோ அவங்களோட ஐ திங்க் 85th 86th பர்த்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. கேக்ஸ் எல்லாம் வாங்கி வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கு வந்து செலிப்ரேட் பண்ணலான்னு இங்கே எல்லாருக்கூடையும் சேர்த்து பாட்டிமாவோட செலிப்ரேஷனோட எங்களோட இந்த vlog வந்து முடியுது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஒமிஷாவோட பர்த்டே vlog வந்துகிட்டே இருக்குது. ஸோ ஸ்டே டியூன் பண்ணுங்கள். அங்கே நாங்கள் வந்து குட்டி ட்ரிப் ஸ்டேகேஷன் போனோம். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு அதில் ஷேர் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது.